உனக்காக நான் இருக்கிறேன்ப்பா, பயப்படாத, கவலை வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கணவன் தன் மனைவிக்கிட்டேயோ அல்லது மனைவி கணவன்கிட்டேயோ, பயப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா உங்களை, நீங்கள் நிம்மதியாக இருங்கம்மா அப்படின்னு பிள்ளைங்க அப்பா அம்மாக்கிட்டேயோ, குழந்தைகளே ஆசிரியர் நான் இருக்கிறேன், நீங்கள் என்னன்னாலும் செய்யுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர் குழந்தைகள்கிட்ட சொல்கிறதாக இருக்கட்டும். இப்போ இந்த சொல்லாடல்களில் வரக்கூடிய பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு இந்த சொல் சாதாரண சொற்களாக நினைக்கிறீங்களா? இது ஒரு மந்திரம்ங்க. இந்த மந்திரம் செய்கிற மந்திரங்கள் இருக்குல்ல, இது சாதாரண நிகழ்வு அல்ல. தன்னந்தனியாக போராடி தோற்று போன எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் அடைகிற அந்த உச்சநிலை இருக்குல்ல, மறுபடியும் ஓட வைக்க நான் வாழ்க்கையே இருண்டு போச்சு, என்னால் மீளவே முடியாதுன்னு சொல்கிறவர் இருக்கிறவர்கிட்ட போய் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படி இந்த வார்த்தையை நம்ம இப்படி பயன்படுத்தியிருக்கிறோமா? இந்த சொல்லை யாருக்காவது பயன்படுத்திக்கிறோமா? இல்லை யாராவது நமக்கு அதை சொல்லியிருக்கிறாங்களா? அப்படின்ற ஒரு சுய ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. இது அன்பினுடைய உச்சம்னு சொல்லலாம். ஒரு ஆளோட அன்பினுடைய உச்சமாக இருந்தால் அந்த வார்த்தை இது வரும், இந்த உள்ளேருந்து இந்த மந்திரம் வரும். இதை கொஞ்சம் பழகுவோமே, என்னென்ன இதை கொடுக்க முயற்சி பண்ணுவோமே, இதுதானே சரியானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முயற்சி செய்வோமா? உனக்காக நான் இருக்கிறேன், பயப்படாத, கவலைப்படாத, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை இல்லை, மந்திரம் கொஞ்சம் பழகுவோமா? நன்றி.